ஃபைசால் ஜைன் ரயன் விவகாரத்தில் விரிவான விசாரணை தேவை, பிரதமர் அன்வார் வலியுறுத்து. சிங்கப்பூர் ஆங்கில ஆசிரியர்கள் தன்னார்வ திட்டத்திற்காக தருவிக்கப்படுகிறார்கள். பள்ளிகளில் பணியமர்த்த அல்ல, பிரதமர் விளக்கம். மலையேற வயது ஒரு தடையல்ல, 65 வயதிலும் தொடர்ந்து மலையேறி சாதனை படைக்கும் இளங்கோவன். பகுதி நேர வேலை மோசடி, ஜோஹர் பாருவில் 7 லட்சம் ரிங்கிட் பறிகொடுத்த வியாபாரி. அசிட் தாக்குதலுக்கு உள்ளான பிரபல காற்பந்து விளையாட்டாளர் ஃபைசல் ஹலீம் மற்றும் ஆட்டிசத்தினால் பாதிக்கப்பட்ட 6 வயது சிறுவன் ஜெயின் ரெயின் படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் விரிவான விசாரணை நடத்தும்படி போலீசிற்கு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பணித்துள்ளார். ஃபைசல் மற்றும் ஜெயின் ரெயினுக்கு எதிராக நடத்தப்பட்ட கொடூரத்தை மக்கள் புரிந்து கொண்டுள்ளனர். எனினும் இந்த விவகாரத்தில் சொந்த அனுமானம் இன்றி விரிவான நடைமுறைக்கு ஏற்ப விசாரணை நடத்த வேண்டியது அவசியம் என அன்வார் வலியுறுத்தினார். தற்போது எங்கு பார்த்தாலும் காற்பந்து விளையாட்டாளர் ஃபைசல் மற்றும் சிறுவன் ஜெயின் ரெயின் ஆகியோருக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட கொடூரங்களை குறித்து அதிகமாக பேசப்படுகிறது. பாதிக்கப்பட்ட இருவர் மீது நானும் பரிவு கொள்கிறேன். நாட்டின் பிரதமராக இருந்தாலும் நானும் மனிதன்தான். அவர்களுக்கு இப்படி நடந்தது ஏன் என்று நானும் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு சிறுவனை துன்புறுத்தி கொடூரமாக கொலை செய்திருப்பவர்கள் யார் என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். என்னை பொறுத்தவரை நாளைக்கே போலீஸ் பதில் கூற வேண்டும் என நினைக்கிறேன். ஆனால் போலீஸ் சில நடைமுறையை பின்பற்ற வேண்டியிருப்பதாக அன்வார் சுட்டிக்காட்டினார். போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசருடின் ஹுசேன், புக்கிடாமான் குற்ற புலனாய்வுத்துறை இயக்குனர் டாத்தோ ஸ்ரீ முகமது ஜுஹைலி ஆகியோரை அண்மையில் அழைத்து எந்த தலையீடும் இன்றி இந்த 2 விவகாரங்கள் தொடர்பில் விசாரணையை தீவிரப்படுத்தபடி கேட்டுக்கொண்டதாகவும் அன்வார் தெரிவித்தார். மலேசிய பள்ளிகளில் பணியமர்த்த சிங்கப்பூரிலிருந்து ஆங்கில ஆசிரியர்களை அரசாங்கம் தருவிக்காது என பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெளிவுபடுத்தியுள்ளார். மாறாக பரிந்துரைக்கப்பட்ட தன்னார்வ திட்டம் சிங்கப்பூர் அரசாங்கத்தின் முழு நிதியுதவி திட்டமாக இருக்கும் என அவர் விளக்கினார். அது பின்தங்கிய மலேசியர்கள் ஆங்கில மொழியில் தேர்ச்சி பெறுவதற்கு உதவுவதை நோக்கமாக கொண்ட திட்டம் என்பதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். மலாய் மொழி நாட்டின் அதிகாரப்பூர்வ மொழி. அதே சமயம் ஆங்கில மொழியில் தேர்ச்சி அல்லது புலமை பெற்றிருப்பது அவசியமாகும். எனவே சிங்கப்பூரிலிருந்து உதவ ஏதாவது திட்டம் உள்ளதா என சிங்கப்பூர் பிரதமர் உடனான சந்திப்பின் போது தாம் கேட்டதாக பிரதமர் தெரிவித்தார். அதனால் சிங்கப்பூரிலிருந்து ஆங்கில ஆசிரியர்கள் நாட்டில் பணி அமர்த்தப்படவில்லை. அவர்கள் தன்னார்வ திட்டத்தின் கீழ் உதவ வருகின்றனர். எனினும் அதனை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் சமூக ஊடகங்களில் எதிர்மறையாக கருத்துக்களை வெளியிட்டு வரும் சில தரப்பினரை பிரதமர் சாட்டியிருக்கின்றார். அதோடு அண்டை நாடுகளுடன் இருவழி உறவை வலுப்படுத்திக் கொள்ளும் ஒரு வழிமுறையாகவும் இது கருதப்படுகிறது. கடந்த புதன்கிழமை நாட்டிற்கு அதிகாரப்பூர்வ வருகை மேற்கொண்ட சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வாங்குடனான சந்திப்பின் போது ஜோஹர் பொருளாதார மண்டலம், முதலீடுகள், வாணிப நடவடிக்கைகள், இருவழி உறவு உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து கலந்துரையாடல் நடத்தப்பட்டதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு.
50 வயதிற்கு பிறகும் மலையேறும் முயற்சியில் வெற்றி பெறலாம் என்பதை நிரூபித்து வருகிறார் நாட்டின் முன்னணி மலை ஏறிகளில் ஒருவரான என் இளங்கோவன். உடலை எப்போதும் திடகாத்திரமாக வைத்திருப்பதற்கான பயிற்சி தேவை. முக்கியமாக உள்நாட்டிலேயே சிறு சிறு மலைகளை ஏறி பயிற்சி பெற்ற பிறகு அதிக உயரமான மலைகளை ஏற முயற்சிக்கலாம் என புதிதாக மலையேறும் ஆர்வத்தை கொண்டவர்களுக்கு இளங்கோவன் தமது ஆலோசனையை தெரிவித்திருக்கிறார். தாம் முன்பு கேமரன் மலையில் இருந்ததால் அங்குள்ள அனைத்து மலைகளையும் ஏறியது நல்லதொரு பயிற்சி தளமாக இருந்ததாகவும் 50 வயதிற்கு பின்னர் தான் மலை ஏறும் நடவடிக்கையில் தீவிர முனைப்பு காட்டியதாக உலகின் உயரமான மலைகளான நேபாளத்தின் எவரெஸ்ட், தன்சானியாவின் கிளிமஞ்சாரோ மற்றும் அமெரிக்க அலாஸ்காவில் உள்ள தெனாலி ஆகிய மலைகளை ஏறி சாதனை புரிந்திருக்கும் இளங்கோவன் தெரிவித்தார். மலேசியாவில் மட்டும் 20 மலைகளை ஏறியிருக்கிறேன். அவை அனைத்தும் அடிப்படையில் நல்லதொரு பயிற்சியாக இருந்ததையும் 65 வயதுடைய இளங்கோவன் கூறினார். பொதுவாக வெளிநாட்டில் மலை ஏறுவது கூடுதலாக செலவு ஏற்படும். இதற்கு நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிறார். இதனிடையே தெனாலி மலையேறும் செலவுக்காக வேறு வழியின்றி ஸ்லாங்கூர் ஷா அலாமில் உள்ள தனது வீட்டை 3 லட்சம் ரிங்கீட்டிற்கு விற்பனை செய்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். அந்த மலையை ஏறுவதற்கு மட்டும் விமான கட்டணம் எல்லாம் சேர்த்து தனக்கு 40,000 ரிங்கிட் செலவானது. மலை ஏறி இல்லாமல் அந்த மலையை ஏறியதால் சுமார் 12,000 அமெரிக்க டாலர், அதாவது 56,598 ரிங்கிட்டை மிச்சப்படுத்த முடிந்ததாக அவர் கூறினார். பினாங்கு பயான் லெப்பாஸில் வாடிக்கையாளரை கொல்லப் போவதாக மிரட்டிய காப்புறுதி முகவர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த மிரட்டலுக்குள்ளான 28 வயதான உணவு விநியோகிப்பாளர் ஒருவர் போலீசில் புகார் செய்ததைத் தொடர்ந்து 30 வயதுடைய அந்த காப்புறுதி முகவர் கைது செய்யப்பட்டதாக பினாங்கு பாராடாயா மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் கமருல் ரிசால் ஜெனால் தெரிவித்தார். காப்புறுதி பணத்தை தொடர்ந்து செலுத்த முடியவில்லை என்பதால் அத்திட்டத்தை தொடரும் ஆர்வம் இல்லை என்பதோடு பாலிசியை ரத்து செய்யப்போவதாக காப்புறுதி முகவரிடம் அந்த உணவு விநியோகிப்பாளர் கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து பாலிசியை ரத்து செய்தாலோ அல்லது அந்த நோக்கத்திற்காக காப்புறுதி அலுவலகத்திற்கு வந்தாலோ கொல்லப்போவதாக பாலிசிதாரரை அந்த காப்புறுதி முகவர் மிரட்டியிருக்கின்றார். இதனைத் தொடர்ந்து அவருக்கு எதிராக பாதிக்கப்பட்ட நபர் புகார் செய்ததால் தண்டனை சட்டத்தின் 507வது பிரிவின் கீழ் அந்த காப்புறுதி முகவர் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் என கமருல் ரிசால் தெரிவித்தார். ஜொஹூர் பாருவில் ஆன்லைன் பகுதி நேர வேலை மோசடியை நம்பி வியாபாரி ஒருவர் 7,33,597 ரிங்கிட்டை பறிகொடுத்துள்ளார். அச்சம்பவம் தொடர்பில் நேற்று சம்பந்தப்பட்ட 57 வயது நபரிடமிருந்து புகார் பெறப்பட்டதை ஜொஹூர் போலீஸ் தலைவர் எம் குமார் உறுதிப்படுத்தினார். ஆன்லைன் பகுதி நேர வேலை தொடர்பில் முதலில் மெசஞ்சர், பின்னர் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொண்ட நபரிடம் அவ்வாடவர் தனது பணத்தை ஏமாந்ததாக கூறப்படுகிறது. அந்த பகுதி நேர வேலைக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்ட கூடுதல் லாபத்தால் கவரப்பட்ட வியாபாரி முதலில் 2,67,000 ரிங்கிட்டை அந்நபர் வழங்கிய வங்கிக் கணக்கில் செலுத்தியிருக்கின்றார். அதற்கு 70,000 ரிங்கிட் லாபம் கிடைத்தது. அந்நபர் வழங்கிய இணைய அகப்பக்கத்தில் காட்டியதைத் தொடர்ந்து அந்த தொகையை மீட்க கூடுதலாக 7,33,597 ரிங்கிட் வரை செலுத்துமாறு அந்நபர் பணித்திருக்கிறார். அந்த தொகையை செலுத்திய பின்னர் தான் தாம் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து கொண்ட வியாபாரி போலீஸ் புகார் செய்ததாக குமார் கூறினார். குற்றவியல் சட்டத்தின் 420வது பிரிவின் கீழ் அந்த மோசடி சம்பவம் விசாரிக்கப்படுகிறது.